Hi friends, welcome to Nithya Rusi Kitchen. Today recipe பாவக்காய் கூட்டு. கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் கூட்டு செய்கிறது எப்படி வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணுங்கள். பாவக்காய் நல்லா சுருங்கி இது மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பாவக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போது தனியாக ஒரு பவுலில் அந்த பாவக்காவை எடுத்துக்கோங்க. பார்த்து மெதுவாக எடுங்க, எண்ணெய் மேலே தெறிக்காமல் எடுங்க. இது மாதிரி பாவக்காய் சுருங்கி இருக்கணும். அதே பேனில் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம் இருக்கும், அதை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக பாயில் ஆகிறதுக்கு லைட்டாக சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு வெட்டி வச்சுருக்க கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போடுங்க. நான் சின்ன சைஸ் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தக்காளி இது மாதிரி தக்காளியும் வெங்காயமும் இது மாதிரி நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு பார்த்து போடுங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துலேயே உப்பு போட்டோம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் மெதுவாக கொதிக்க விடுங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஸ்லோவாக குக் ஆனதான் பாவக்காயில் எல்லா மசாலாவும் இறங்கி பாவக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை போடுங்க. நான் எந்த பொரியலுக்கும் தேங்காய் போடாமல் செய்ய மாட்டேன். எனக்கு தேங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி பாவக்காய் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. பாவக்காவை யார் செஞ்சதுன்னு கேட்பாங்க. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் லைட்டாக 1/2 ஸ்பூன் சுகர் போடுங்க. இன்னும் பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. லைட்டாக கிண்டுங்க. 90% பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாவக்காவை ரைஸு சப்பாத்தி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சூடான ரைஸில் இந்த பாவக்காய் கிரேவியை போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்கும் பாவக்காய் கிரேவி. இதை ரைஸில் மட்டும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.